சென்னை தலைமைச் செயலகத்தில் தியாகிகள் நினைவு தினத்தையொட்டி தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்று வருகிறார். அதை நேரலையில் காணலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தியாகிகள் நினைவு தினத்தையொட்டி தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்று வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். அண்ணல் காந்தியடிகளின் நினைவு நாளை தியாகிகள் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை தியாகிகள் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ராணுவ மைதானத்திற்கு வருகிறது உறுதிமொழி ஏற்பது வழக்கம். அந்த அடிப்படையில் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்கள் முன்பாக முதலமைச்சர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை இன்னும் சற்று நேரத்தில் ஏற்க இருக்கின்றார். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் தற்பொழுது அந்த கூட்டு குழல் இசைக்குழுவினர் குழல் இசைத்து மரியாதை செய்து வருகின்றனர். வருவோம் பார்த்துக்கலாம்.
இந்திய அரசியலமைப்பின்பால் இடைவிடாத உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகன் ஆகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம், வாக்கு, செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன். இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன்.